ஒரு ஊரில் ஒரு பழைய கிணறு இருந்தது. அதில் 3 தவளைகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவற்றுக்கு அந்த கிணறுதான் உலகம், அங்கிருக்கும் தண்ணீர்தான் கடல். ஒரு நாள், கடல் என்பது மிகப்பெரியது, நாம் அதை போய் பார்க்க வேண்டும் என்று அவற்றுக்குள் ஒரு ஆசை வந்தது. முதல் தவளை அடிஷன் பழைய நிலையிலேயே தங்குதல். கிணற்றை விட்டு வெளியே வர பயந்து அங்கேயே தங்கிவிட்டது. இந்த கிணறுதான் எனக்கு கடல், இதை தாண்டி எனக்கு எதுவும் தேவையில்லை என்று தன் உலகத்தை சுருக்கிக் கொண்டது. மாற்றத்தை ஏற்காமல் தன் பழைய நிலையிலேயே அடிஷன் டு தி சேம் ஸ்டேட்டஸ் பிடிவாதமாக இருந்துவிட்டது. இரண்டாவது தவளை ஓவர் திங்கிங் தவறான கணிப்பு மெல்ல முயற்சி செய்து வெளியே குதித்தது. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஏரியை பார்த்தது. அதை பார்த்ததும் அதிகமாக சிந்தித்து ஓவர் திங்கிங், அப்பாடா, இதுவே இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இதுதான் கடல் போல் இருக்கிறது, இதற்கு மேல் போனால் ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து தன் தேடலை அங்கேயே நிறுத்தியது. மூன்றாவது தவளை தன்னம்பிக்கை இலக்கை அடைதல். ஏரியை பார்த்தும் இதுவும் கடலாக இருக்காது, இன்னும் பெரிய உலகம் வெளியே இருக்கிறது என்று உறுதியாக நம்பியது. விடாமல் தாவி வெகு தூரம் சென்றது. இறுதியில் பிரம்மாண்டமான கடலை சென்றடைந்தது. அதன் எல்லையற்ற அழகைக் கண்டு வியந்தது. இந்த கதையின் நீதி, முயற்சியே வெற்றி. பயப்படாமல் முயற்சி செய்ததால்தான் மூன்றாவது தவளையினால் உண்மையான கடலை அடைய முடிந்தது.